இந்த வாட்டி மழை ஏமாத்திருச்சே. மழை வராததுக்கு பஞ்சாயத்து தலைவர் நான் என்ன பண்ண முடியும் ஐயப்பா? ஊர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தோட்டத்துல பயிர் பச்சை வாடி போயிடுச்சு. நாம புலம்பி என்ன பிரயோஜனம்? அந்த கடவுளா பார்த்து ஏதாவது செஞ்சாதான். ஆமா ஐயப்பண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கழுதைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யுமாமே, உண்மையா? தேவையில்லாத பேச்சை கிட்ட பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். எதுக்குன்னே கோவப்படுறீங்க? சந்தேகம் கேட்டேன், சொல்ல முடியல, விட்டுருங்க. நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியுமாடா மடையா? இதெல்லாம் யாராவது கேட்டா சிரிச்சிருவாங்க. கிளி, நீ படிக்கிற பொண்ணு தானே, என்னைக்காச்சும் மழை வருமா? அதுல என்ன சந்தேகம்? Rain, rain, go away. Come again another day. Little Killy wants to play. அப்படின்னா என்ன? புரியுற மாதிரி சொல்லுமா. நாளைக்கு வராது, ஆனா நாளைக்கு கண்டிப்பா வரும். கிளி சொன்னதுதான், மழை வரும். அது அவ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாட்டை படிக்கிறா. உங்களுக்கு என்ன இதுல சந்தேகம்? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா பெய்யும். மழை பெய்யலன்னா பாதி மிஸ்ஸையும் நான் எடுத்துறேன். அக்கா, உங்களுக்கு மிஸ் இருக்கா? எனக்கு இல்லடா லூசி, இவரோட மிஸ். ஏதனா ஐயே, என்னடி இது? நீ தள்ளி நிக்க மாட்டியா? வெத்தலை போட்டுக்கன்னு சொல்ல மாட்டியா? அத சொல்லதான் வாய திறந்த. இவ்ளோ நேரம் ஆகியும் நீ வரலன்னு நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு. கணக்கு பீரியட் இருக்குன்னு வர வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கணும்ல. வீட்ல யாரு ஹெட் மாஸ்டர்? தாத்தா தான், வேற யாரு? உன் புக்கை எடு, நான் ஹோம்ஒர்க் எதுவுமே பண்ணல. அத நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஐயோ, நானும் ஹோம்ஒர்க் பண்ண மறந்துட்டேன். விளையாடாத, புக் எடுறி. அப்போ டீச்சரை பார்த்தா பயம் இருக்குல்ல? பயம் இருக்காதான்? அந்த முண்டை கண்ணியோட கண்ணையும் கோபமும் பார்த்தா என்னால முடியல. சரி எழுதிக்கோ. இரு பெண் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஹாய், இது என்ன புதுசா இருக்கு? தாத்தா கிட்ட இருந்து திருடினேன் இந்த புகையிலைய. இன்டர்வெல்ல இதை எடுத்துட்டு சாப்பிட்டா போதும். அப்புறம் கணக்கு கிளாஸ் எப்ப முடியும்னு கூட தெரியவே தெரியாது. சொல்லு. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவன பார்த்தா முதல்ல உதைக்கணும். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா எழுதுறியா? இல்லனா ஃபர்ஸ்ட் பீரியட் லேட் ஆயிடும், ரெண்டாவது பீரியட் சீக்கிரம் ஆரம்பிச்சிரும். ஐயோ, சூப்பர் ஜோக். சீக்கிரம் சொல்றீ. நல்ல ராசியான பொண்ணு. மழை மேகம் வந்துருச்சு. One step up and one step round, that is the way to London town. ஒருத்தவங்க இங்கிலாந்துல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏற்பாடு பண்றாங்க. வாழைப்பழம் இல்லாம புட்டு சாப்பிட மாட்டாரு. டீயும் சர்க்கரையும் வேற வேற பாத்திரத்துல வேணும். ஆமா, அப்படித்தானே இருக்கும். சாப்பாடை கையில எடுத்து சாப்பிடாம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற இடத்துல இருந்து தானே வராரு. இங்க என்னடி முணுமுணுத்துட்டு இருக்க? One step up and one step down, that is the way to சும்மா ஆடிக்கிட்டு இருக்கத ஆளுங்க வராங்க பாரு. ஐயோ, அவங்க வந்துட்டாங்களா? சமையல்காரி இப்ப விழ போறா. One step up and one step down. ஆஹா, நல்ல சூப்பர் வரவேற்பு. நீங்க முக்கியமா சொல்லி ஏற்பாடு பண்ணீங்களா? எது? அந்த தொடப்பம் தான். இது ஏண்டி அந்த லக்கேஜை உள்ள எடுத்துட்டு போய். தொடப்பம் இல்லாம எதை வச்சு பெருக்குவாங்களா? ஐயா, என்ன சாவித்திரி அம்மா அழுகுறீங்களா? நீங்க மனசுல நினைச்சா போதும், உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன். நீ போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நான் தான் டெய்லி கால் பண்றேன்லம்மா. போன பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது. பேசிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. சுட சுட நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். Why not? தின்றதுக்குனே வந்திருக்கான் தடியே. ஃப்ளைட்ல ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கான். மறுபடியும் தொடப்பமா? எங்க இருந்துமா பிடிச்சிங்க இவ்வளவு? போறப்ப இவ்வளவு உடம்பு இல்ல, நல்ல கலராவும் ஆயிட்டேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் எந்த மாற்றமும் இல்ல. யூ ஆர் ஸ்டில் யங். ஆமா, பெரிய குமரி. You are still young. I also know English very well. We know that roads are convenient when we want to get from place to place. And bad roads damage the motor that use them. என்னடி பைத்தியமா உனக்கு? What? Very beautiful face, young lady. ஐயோ, மூஞ்ச பாரு. எரும மாடு. வேலு, நம்ம எல்லாருமே இன்னைக்கு படத்துக்கு போலாமாடா? நான் வரலடா அப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியா சினிமாக்கு போயிட்டு
வீட்டுக்கு போனப்போ நம்ம கிளி இருக்கால பத்திரகாளியா வந்து நின்னா. சூளை மட்டும்தான் கையில இல்ல. அவளை பார்த்தா அவ்வளவு பயமா உனக்கு? வேலை உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். கிளி உனக்கு யாரு? தங்கச்சியா இல்ல அம்மாவா? ஏய் சிரிக்காதீங்கடா, உங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது போல. ஏய் வேலு, நம்ம ஊர்ல காலையில ஒரு வண்டி வந்து நீ பாத்தியா? அதுல யாரு போனான்னு தெரியுமா? யாரு? நம்ம பெரிய முதலாளியோட பையன் ஜேவன் ஐயாவா? யாரு சொன்னா? நம்ம சூப்பராஜ். அவன் தோட்டத்து வேலைக்கு போறப்ப காலையில பாத்துருக்கான். சின்னையா, இடுப்பு சிறுத்த பெண்ணே சின்ன பெண்ணே நீ குறும்பு நீ செய்யாதே. பவுடரை பூசி பகுமானமா அழகு பெண்ணே நிக்காதே. உன்ன மாதிரி ஒரு அழகு பெண்ணு கிராமத்துல நான் பார்த்தேனே. Makeup போட்டு எங்க போறீங்க? பொண்ணு பார்க்கவா? நீ தெக்கப்பாட்டுக்கு போலியா? லண்டன்ல இருந்து சின்னையா வந்திருக்காரா? ஓ அது சரி. அந்த தீனி பண்டறத பார்க்கதான் இவ்ளோ மேக்கப் போட்டு போறியா? இந்த சட்டை இருக்குல்ல, இதை இஸ்திரி பண்ணி நான் ரெடியா வச்சிருந்தேன். ஐயோ மேக்கப் போட்டு போய் பாக்குற ஆளை பாரு. விளையாடிட்டு இருக்காம அதை இங்க கூட உன்கிட்ட தான் சொல்றேன். அத நீ கசக்கிடாத. மேக்கப் போட்டு அந்த பிசாச பார்க்க போறேனா நான் இந்த சட்டையை குடுக்க போறது இல்ல. ஏய் அத குடு. என்னால முடியாது. அத குடுன்னு சொல்றல. நீ எப்படி வாங்குற? இரு உன்ன வர. ஐயோ உன்ன ஏய் ஓடுறியா? அந்த சட்டையை குடு. நான் தர மாட்டேன். குடுன்றல. கசக்கிடாத நீ. என் கையில மாட்ட அவ்வளவுதான். நீ சொல்றது கேளு. அத குடுன்றல குடு. என்னடா உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை? அண்ணனும் தங்கச்சியும் ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்கீங்களா? இல்ல ஓடி பிடிச்சி. ஏய் அத குடுன்னு சொல்றல. இல்ல நான் தர மாட்டேன். அங்க போ வேணாம்னு சொல்றல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு தீனி பண்டாரம். நீ யாரடி சொல்ற? சின்னையா வந்திருக்காரு. அவரு போய் 10-12 வருஷம் ஆகுது. போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்பதான் இவ விளையாடிக்கிட்டு இருக்கா. ஏய் அத இங்க குடுன்னு சொன்னேன். இந்தா போட்டுட்டு எங்க வேணா போ. நீ இப்படி உங்க அண்ணன் கிட்ட சண்டை போறதுக்கு என்ன காரணமா? அவர் என்ன கூப்பிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு கூப்பிட்டாரு? எரும மாடுன்னு. சின்னையா அப்படி சொல்லுவாரா? அப்ப நான் சொல்றது பொய்யா? என்னை விட அவர் தான் முக்கியம்னா நீ அவர் கூடயே போயிடு. நான் எங்கேயோ தொலைஞ்சு போறேன். என்னங்க ஆச்சு இவளுக்கு? கிளி அவதான் பிடிக்கலங்கறல்ல. இப்போதைக்கு போய் அவரை பார்க்காத சரியா? நில்றி. வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்காம இருக்க முடியாது மாமா. நீ பாட்டுக்கு அங்க அடிச்சு புடிச்சு போறேன்னு வை. அவருக்கு உன்னை ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படிலாம் இருக்காது. சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து விளையாடணுங்கிறதுக்காக நீ சொல்ற. அவங்க எவ்வளவு வெளியூருக்கு போயிருப்பாங்க, எவ்வளவு பேரை பார்த்திருப்பாங்க. ஒருவேளை அவருக்கு உன்னை ஞாபகம் இருந்துச்சுன்னா அவரே உன்னை வந்து பாப்பாரு. கரெக்ட் தான். நான் தான் முட்டாள். ஓ நல்ல